அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். நீண்ட யோசனைக்கு பிறகு தனது திருமண பந்தத்தை முடித்துக் கொள்ளும் முடிவை எடுத்திருப்பதாக மலையாள திரைப்பட நடிகை அபர்ணா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இது எளிதான விஷயமல்ல என்றாலும் தனது வளர்ச்சிக்கும் தன் காயம் குணமாவதற்கும் இதுவே சரியானதாக இருக்கும் என நம்புவதாகவும் முன்னேற்றத்தை நோக்கி நகர்வதற்காக இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நிவின் பாலி நடித்த நான் நின்னோடு கூடேயுண்டு என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான அபர்ணா தமிழில் விஜயின் பைரவா படத்தில் கீர்த்தி சுரேஷின் தோழியாக நடித்துள்ளார். வயது என்பது வெறும் நம்பர் மட்டும்தான் என தெரிவித்துள்ள நடிகை மனிஷா கொய்ராலா புதிய கதாபாத்திரங்களில் நடித்து தனது திறமையை நிரூபிக்க விரும்புவதாக அறிவித்துள்ளார். பேட்டி ஒன்றில் தெரிவித்த அவர், சினிமா துறையில் வயதென்பது ஒரு பிரச்சனை இல்லை என்று கூறினார். கதாநாயகர்களின் வயது பற்றி யாரும் கண்டுகொள்வது இல்லை என்றவர் கதாநாயகிகளை மட்டும் வயது வைத்து விமர்சனம் செய்வதாக கூறினார். வயதான நடிகைகளும் எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அதை சிறப்பாக செய்யும் திறமை உள்ளவர்கள் என்றும் அதிரடி கதாபாத்திரங்களில் கூட வயதான நடிகைகள் நடிப்பதாகவும் இதற்கு முன்பு எத்தனையோ மூத்த கதாநாயகிகள் அதனை நிரூபித்திருப்பதாகவும் நடிகை மனிஷா கொய்ராலா தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் நடித்து வரும் தளபதி 69 திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வருகிற ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று வெளியாகும் என திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. இயக்குனர் வினோத் இயக்கி வரும் இந்த படத்தின் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு நடந்து வருகிறது. அரசியல் தொடர்பான கிரைம் த்ரில்லர் கதைக்களத்தில் உருவாகி வரும் தளபதி 69 திரைப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். இந்த நிலையில் திரைப்படத்தை தயாரிக்கும் KVN நிறுவனம் நடிகர் விஜயின் முதல் திரைப்படமான நாளைய தீர்ப்பு முதல் கோட் வரையிலான போஸ்டர்களை வைத்து தளபதி 69 திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. உடல்நலக் குறைவு காரணமாக திரைப்பட நடிகர் ஜெயசீலன் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 40. நடிகர் தனுஷ் நடித்த புதுப்பேட்டை, விஜய் நடித்த தெர்ரி, பிகில், விஜய் சேதுபதியுடன் விக்ரம் வேதா என பல படங்களில் துணை வேடங்களில் நடிகர் ஜெயசீலன் நடித்து பிரபலமானார். இவர் கடந்த 2 மாதங்களாக மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் மஞ்சள் காமாலை தீவிரமடைந்து சிகிச்சை பலனின்றி காலமானார். சினிமாவில் எப்படியாவது சாதித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் நடிகர் ஜெயசீலன் திருமணமே செய்யாமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. தான் குடியிருந்த வாடகை வீட்டில் வைத்திருந்த கலைமாமணி விருதை காணவில்லை என்று சென்னை மதுரவாயல் காவல் நிலையத்தில் நகைச்சுவை நடிகர் கஞ்சா கருப்பு புகார் அளித்துள்ளார். சென்னை வளசரவாக்கத்தில் வாடகை வீட்டில் வசித்து வரும் கஞ்சா கருப்புக்கும் அவருடைய ஹவுஸ் ஓனருக்கும் இடையில் பிரச்சனை இருந்ததாக சொல்லப்படுகிறது. வீட்டை காலி செய்ய வேண்டும் என ஹவுஸ் ஓனர் கூறி வந்த நிலையில் கஞ்சா கருப்பு கால அவகாசம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் கஞ்சா கருப்பு மதுரைக்கு சென்றிருந்த போது தான் வாடகைக்கு இருந்த வீட்டின் பூட்டை உடைத்ததாக வீட்டின் உரிமையாளர் மீது மதுரவாயல் காவல் நிலையத்தில் கஞ்சா கருப்பு புகார் அளித்துள்ளார்.